திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் பிரேமை என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். வேதத்தை காத்தொருளவி மாபெரும் கருணை கொண்டு சாட்சாத் சர்வேஸ்வரரே திரு அவதாரமாய் நம்மில் ஒருவரை மிக மிக எளிமையோடு பரம அனுக்கிரகம் பொழிந்து கொண்டிருக்க, இப்பேற்பட்ட தெய்வத்தை உலகோர் பரிபூர்ணமாக உணராமல் உழல்கிறார்களே என்று சதா சர்வ காலமும் மன உளைச்சலில் ஒரு நாயன்மாரின் உன்னத பக்தியோடு பிரம்மஸ்ரீ பிரதோஷ சிவன் நாயன்மார் திகழ்ந்துள்ளார். அவ தெய்வம் அவளை பிடிச்சிக்கோ என்று தான் அனுபவித்து ஆனந்திக்கும் பெரியவா பக்தி உலகமெல்லாம் பரவி பின்வரும் சந்ததியினருக்கு பலன் தர வேண்டும் என்ற மாமனம் கொண்டவராய் மகாபிரிவாளுக்கு ஓரிக்கை சேத்திரத்தில் பெருங்கோயில் எழுப்புவதே தன் புனித பிறவியின் சங்கல்பமாகி தவமேன்மையால் சாதித்து பெரும் பாக்கியம் அடைந்தவர். இவரது பக்திக்கு இவர் 64ஆம் நாயன்மார் என்ற தன் திருவாக்கினாலே மாபெரும் அங்கீகாரம் அளித்தருளிய ஈஸ்வரராம் பெரிவா வேறு எந்த பக்தருக்கும் அருளாததோர் பெரிய அனுகிரகமாக தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை என்று அந்த பக்தரை தன்னுள் ஈர்த்து தானும் அந்த பக்தர்களுக்குள் ஒரு அத்வைத ஐக்கியமாக இருப்பதாக உணர்த்தியுள்ளார். வேதமூர்த்தியாம் பெரிவா தானே இந்த நாயன்மாருள் இருந்து இயக்கி அருள்வது போல் போரிக்கு பெருங்கோயிலை சங்கல்பித்து நாயன்மார் மேற்கொள்ளும் எல்லா விரத ஹோம கொண்டாட்டங்களிலும் வேதர்களுக்கு முக்கியத்துவமும் சிறப்பான கௌரவமும் அளிக்கப்படுவதை பக்தர்கள் பார்த்து வியப்பதுண்டு. அப்படி ஒரு வியப்பானதொரு சம்பவத்தை தான் பார்த்ததாக கடம்பவன சூத்திரம் என்ற பக்தர் கூறுகிறார். சதா சர்வ காலமும் ஓரிக்கை பெருங்கோயிலை சங்கல்பித்து கடும் விரதங்களையும் விசேஷ அபிஷேக ஹோமங்களையும் செய்து வந்த நாயன்மார் மனதில் கோடி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற ஸ்புரிப்பு ஏற்பட்டது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடக்காமல் பலகாலம் நின்றுவிட்ட போது கோடி அர்ச்சனை செய்யப்பட்டதும் திருப்பணிகள் வேகமாக நடைபெற்றதையும் அந்த கோடி அர்ச்சனை பூர்த்தியான தினத்தில் பெரிவாளே வந்து அனுகிரகம் செய்ததாகவும் ராஜப்பா குருக்கள் ஒரு நாள் நாயன்மாரின் இல்லம் வந்து கூறினார். அதையே பெரிவாளின் உத்தரவு போல் ஏற்று ஓரிக்கை கோயிலின் திருப்பணிகளும் துரிதமாக நடைபெற நாயன்மாரின் இல்ல பெரிவா கோயிலில் கோடி அர்ச்சனை தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 13 மாதங்கள் பல பக்தர்களை கொண்டு நடத்தப்பட்ட கோடி அர்ச்சனையை பிரம்மஸ்ரீ நாயன்மார் வேதம் பயிலும் பாலகர்களை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பக்தி மனம் கொண்டார். அதன்படி அத்தினத்தில் வேத பாடசாலை குழந்தைகள் வந்து அவர்கள் கையால் அந்த கோடி அர்ச்சனை பூர்த்தியாகி நிறைவுற்றது. பின் வேத பாலகர்களுக்கு ஆகாரம் முதலான உபசாரங்கள் செய்யப்பட்டு அந்த சிறுவர்கள் விடைபெற்று இல்லக்கோயிலின் வாசலுக்கு வந்தனர். அப்போதுதான் நாயன்மார் வேதத்தின் மீது கொண்டிருந்த அளவிலா பக்தி அங்கு சூழ்ந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் வெளிச்சம். அந்த வேத பாலகர்களை எல்லாம் ஒரு சேர அங்கே அமர செய்த நாயன்மார் அந்த அனைத்து வேத மொட்டுகளையும் வேத மாதாவாகவே பாவிக்கும் மண்பான்மையுடன் அவர்களை நமஸ்கரித்துவிட்டு அங்க பிரதட்சணம் செய்த காட்சி அனைவரையும் மேசிலிருக்க வைத்தது. அதில் நாயன்மார் வேதத்தின் பால் கொண்டிருந்த உண்மையான பக்தி வெளிப்பட்டது. அதுபோல் பெரிவாளின் வைபவங்கள் யாவினிலும் நாயன்மார் வேத வித்துக்களை மதித்து உபசரித்த விதம் அதை காணும் மற்ற பக்தர்கள் மனதிலும் வேதத்தின் மீது பக்தியெழ செய்து விடுவது போல் அமையும். பிரம்மஸ்ரீ பிரதோஷ நாயன்மார் தன் பிறவி பெரும் பாக்கியமாக பெற்ற பல மகாருத்ர அதிருத்ர ஹோம வைபவங்களுக்கு அழைக்கப்படும் 100ம் அதற்கு மேலானுமான ஒவ்வொரு வைதிகாலையும் பூர்ண கும்பத்துடன் வரவேற்று ஒவ்வொருவராக அமர வைத்து அவர் தம் பாதங்களுக்கு செய்யும் பூஜையை வேதங்களுக்கு செய்வதாகவே அவர் தம் பக்தி கருதும். பாராயணம் செய்ய வேத வித்துக்களுக்கு சேர்க்கும் எல்லா வஸ்துக்களும் உயர் வகையாகவே அமைய அவர் தம் பக்தி விரும்பும். அந்த விருப்பத்தை மகாபிரிவாளின் வேதியர் நாயகன் தன் அனுகிரக மேன்மையால் ஈடேறும்படி செய்தருள். இப்படி இருவேறு சம்பவங்களில் மகாபிரிவா தன் அதீத பக்தருக்கு அனுகிரகம் புரிந்துள்ளார். அவை பற்றிய விவரங்களை அடுத்து வரும் பதிவுகளெல்லாம் பார்க்கலாம். ஹரர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. ஹரர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.